மேல கட்டும்போது அவங்க ஏன் இந்த விஷயத்த செஞ்சாங்கன்னு முதல்ல யோசிச்சு பார்த்துருக்கணுமா, பார்த்துருக்க கூடாதா? ஒருத்தருக்கு உன்னை பிடிக்குதோ பிடிக்கலையோ, உனக்காக உன்னை செய்யறேன், ஆனா நீ அதுக்காக திருப்பி எனக்கு செய்வியான்னு கேட்டப்போ சத்தியம் பண்ணி ப்ராமிஸ் பண்ணும்போது அந்த ப்ராமிஸை ஒருத்தங்க தன்னோட ஃப்ரெண்டு உடைக்கணும்னு ஒருத்தங்க விருப்பப்படுவாங்களா? வேற ஒருத்தங்களுக்கு உங்க ஃப்ரெண்டு ஒரு ஃபேவர் செய்யறாருங்க, அந்த ஃபேவரை திருப்பி செய்யாதன்னு உண்மையிலேயே இருக்கிற க்ளோஸா இருக்கிற இன்னொரு ஃப்ரெண்டு கேட்டான், அவன் நல்ல ஃப்ரெண்டா? அப்போ அன்ஷிதாக்கு ஜாக்லின் மேல வந்த கோவம் சரியானதே இல்ல. ஒருத்தங்க விசுவாசம் வந்து காட்டும் போது அதை காட்டக்கூடாது, ஏன்னா எனக்கு இருக்கிற வன்மம் ஒருத்தர் மேல இருக்குன்னா உனக்கும் உங்க மேல வன்மம் இருக்கணும், நீயும் அவங்களை வந்து எதிர்க்கணும்னு சொல்ற பேச்செல்லாம் தேவையும் இல்ல, அது நல்ல கேரக்டரும் கிடையாது. அதுக்கு சப்போர்ட் பண்ணா ஜாக்லின் தப்பா தெரிவாங்கன்னு ஜாக்லினுக்கு நல்லாவே புரிஞ்சிருந்தது. ஒரு அன்னபூர்ணி மாதிரி அன்னமளிக்கும் தாயாக இருந்த அன்ஷிதாவுடைய மனசுல இருந்த கலங்கங்கள் கொஞ்சம் கொஞ்சமா வெளியில வர ஆரம்பிச்சிருக்கு. நான் கூட சொன்னேன் இல்லையா, ரேங்கிங் டாஸ்க்ல இவங்களை நம்பர் 1 ஏன் கொடுத்தாங்க, ஏன்னா இவங்களுக்கு நல்ல பேர் வாங்கணும், நல்ல பேர் வாங்க தான் வந்திருக்கேன்னு மேடை போட்டு சொல்றாங்கன்னு சொல்லுவாங்கல்ல, இவங்க ஆக்சுவலா மேடையிலேயே சொன்னாங்க நல்ல பேர் வாங்க தான் வந்திருக்கேன்ட்டு. அப்படி நல்ல பேர் வாங்கணும்னு நினைச்ச இவங்க அவங்க அந்த பர்பஸையே மறந்துட்டு வன்மத்தை கக்குறாங்கன்னா அவங்க